ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். 2025 இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது. நிறைய இயர் ரீவைண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க நீங்கள். நம்ம சாணக்கியா சேனலில் 2025ல் சாதித்த பெண்கள், நிறைய துறைகளில் சாதித்த பெண்கள் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளைனர் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். 2025ல் பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்கள் பற்றின எக்ஸ்பிளைனர் தான் இது. ஃபர்ஸ்ட், நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். இவங்க என்ன 2025 மட்டும்தான் சாதிச்சாங்களா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். பட் இவங்க 2025 பண்ண ஒரு பெரிய விஷயம் நாடு முழுக்க பேசு பொருளாகி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாறிச்சு. ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் 4 ஸ்லாப் 5, 12, 18, 28 4 ஸ்லாப்பில் இருந்த ஜிஎஸ்டியை 2 ஸ்லாப் 5 and 18% கொண்டு வந்து நிறைய ஹவுஸ்ஹோல்டு எசென்ஷியல்ஸோட டேக்ஸ், ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாம் 12ல் இருந்தது 5ஆகவும் 5ல் இருந்தது 0ஆகவும் நிறைய குறைச்சிருந்தாங்க. அண்ட் மோரோவர் கார், 2 வீலர், ஏசி, டிவி, மானிட்டர்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோடதெல்லாம் 28%லேருந்து 18% குறைச்சாங்க. அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸும் 12%லேருந்து 5% குறைச்சாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம், நம்ம ஃபெஸ்டிவ் சீசனில் இதனால் இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால நம்மளோட க்ரோத் எவ்வளோ ஜாஸ்தியாச்சு அப்படின்னு. ஸோ 2025 பர்டிகுலராக இந்த இயரில் இவங்க சாதித்த ஒரு பெரிய விஷயம், எல்லா இடத்துலையும் எல்லா நாடுலேயும் விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸுன்னு கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தந்த நிர்மலா சீதாராமன் 2025ல் சாதித்த பெண்களில் ஒரு இடம் பெறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம பெஹல்காம் அட்டாக் April 22 நடந்தது. நம்ம தாய்மார்களோட கண்ணு முன்னாடியே அவங்க கணவர்கள், அப்பா, அண்ணன் எல்லாரும் வந்து தீவிரவாதிகளால் கொடுமையாக சுட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த விஷயம் நாட்டு மக்கள் எல்லாருமே பெருசாக பாதிச்சுது. இதுக்கு இந்தியா எப்படா பதிலடி கொடுக்கும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தப்ப சடனாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒன்று நடந்தது அப்படின்னு என்டையர் வேர்ல்டுக்கு சொன்னது நம்மளோட இருந்த 2 பெண்கள். இந்த 2 பெண்கள் தான் வந்து நாங்கள் எந்தெந்த தீவிரவாதியை எங்கெங்கே அடித்தோம் அப்படின்னு நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க. ஸோ 2025ல் ஹைலைட் ஆன முக்கியமான பெண்கள் நம்மளோட வியாமிகா சிங் அண்ட் சோஃபியா குரேஷி. இதில் இவங்க வியாமிகா சிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட விங் கமாண்டர். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2500 ஃப்ளையிங் ஹார்ஸ். எங்கே இவங்க ஃப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான இடங்களான ஜம்மு அண்ட் காஷ்மீர், நார்த் ஈஸ்டர்ன் சைட், இங்கெல்லாம் இவங்க வந்து பைலட்டாக செயல்பட்டிருக்காங்க. இவங்க வந்து கர்னல் சோஃபியா குரேஷி. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் டு லீட் அன் இந்தியன் கண்டின்ஜென்ட் அட் அ மல்டிநேஷ்னல் மிலிட்டரி எக்ஸசைஸ். இவங்க 2 பேரும் வந்து அப்படி போல்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி பேசினது எல்லா உலக நாடுகள் எல்லாம் இவங்க 2 பேரையும் திரும்பி பார்க்க வச்சுது. அடுத்து நம்மளோட இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம். கிரிக்கெட் அப்படின்னாலே மென், அந்த கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் எல்லாருமே போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறத மாற்றி WPL எல்லாம் ஆடி வின் பண்ணி இப்போ ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து உமன் வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா மென் கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு கூட்டமும் என்டையர் கண்ட்ரியும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உமன் கிரிக்கெட்டர்ஸ் உமன் வேர்ல்ட் கப், 1 டே வேர்ல்ட் கப்பை வின் பண்ண அந்த மொமெண்ட். அதில் என்டையர் டீமுக்குமே நிறைய பார்ட்டிசிபேஷன் இருந்தாலும் இந்த சில பிளேயர்ஸ் வந்து ரொம்ப பர்டிகுலராக பேசப்பட்டாங்க. நம்மளோட ஸ்டார் வந்து ஸ்மிருதி மந்தானா, அப்புறம் நம்மளோட கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர், அப்புறம் பிளேயர் ஆஃப் த சீரீஸ், மேன் ஆஃப் த சீரீஸ்ன்னு மட்டும்தான் இருந்தது. இப்போ பிளேயர் ஆஃப் த சீரீஸ் தீப்தி சர்மா வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஜெமைமா ராட்ரிகஸ், இவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ரீசெண்டாக ஒருத்தவங்கள பார்த்தேன், உங்கள் பொண்ணு ஏதாவது கிளாஸ் போகிறாளா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கிரிக்கெட் போகிறா அப்படின்னு சொன்னாங்க, கிரிக்கெட் கோச்சிங் போகிறா அப்படின்னு. ஸோ எப்படி இப்போ ஆயிடுச்சுன்னா பொண்ணுங்களையும் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ப்ராப்பராக கோச்சிங் கொடுக்குற அளவுக்கு நம்மளோட தாட்ஸ் மாறி இருக்குது. அப்படின்னா அதுக்கு இவங்களோட பங்கு கண்டிப்பாக நிறையவே இருக்குது. 2025ல் சாதித்த பெண்களில் கண்டிப்பாக நம்மளோட உமன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மைதிலி தாக்கூர். பீகார் எலெக்ஷனில் பிஜேபி அண்ட் நம்ம நிதிஷ்குமார் கட்சி வந்து பயங்கரமாக வின் பண்ணிட்டாங்க. நாடு முழுசும் அவங்கள பற்றி பேசினாலும் ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் பற்றி தான் எல்லா சேனலும் பேசினாங்க. அவங்க யாருன்னா 25 வயசில் சந்தித்த முதல் தேர்தலே அபார வெற்றி பெற்ற மைதிலி தாக்கூர். இவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்க
ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அலிநகர் கான்ஸ்டிடியூயன்சி அப்படிங்கிற தொகுதியில் வின் பண்ணாங்க. நான் வின் பண்ணால் அலிநகரை சீதா நகர்னு பேர் மாற்றிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏன்னா இவங்க எதிர்த்து போட்டிட்டது ஒரு பெரிய ஜாம்பவான். அப்படி இருந்தும் இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் பஜனை பாடகை, ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனாலே இவங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். சந்தித்த முதல் தேர்தலையே பீகாரில் ரொம்ப சின்ன வயசில் வெற்றி பெற்று எம்எல்ஏவானவங்க இவங்க. மைத்திலி தாக்கூர் பீகார் எலெக்ஷனில் என்டையர் கண்ட்ரியும் திரும்பி பார்த்த ஒரு எம்எல்ஏன்னா இவங்க தான். மைத்திலி தாக்கூர் 25 வயசில் பீகாரில் எம்எல்ஏ ஆயிருக்காங்க 2025. அடுத்து பார்த்திங்கன்னா மாதவி லதா. இவங்க யார் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அஸ்வினி வைஷ்ணவ் நம்ம ரயில்வே துறை அமைச்சரை வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரயில்வேஸை எந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். செனா பிரிட்ஜ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கட்டினது வந்து என்டையர் கண்ட்ரியோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. அதில் இவங்களோட ரோல் ரொம்ப 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 குரூஷியல். ஏன்னா அந்த செனா பிரிட்ஜோட டிசைனில் ரொம்ப உதவுனது இவங்க தான். இவங்க யாருன்னா ஒரு ஜியோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், ப்ரொஃபஸர் அட் IISc பெங்களூர். இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா க்ரூஷியல் ரோல் இன் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ். அந்த பாறைகளோட தன்மை எங்கே, எந்த மாதிரி பாறையில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த டிசைனில் ஃபுல் ரோல் ப்ளே பண்ணது ஆஸ் அன் இன்ஜினியர் மாதவி லதா இவங்க தான். இவங்களுக்கு வந்து PhD ஃப்ரம் IIT மெட்ராஸ் இருக்குது. கைடட் டிசைன் ஆஃப் பிரிட்ஜ் ஃபவுண்டேஷன்ஸ். அந்த பிரிட்ஜு எந்தெந்த மாதிரி பிளான் பண்ணலாம், எங்கே டிசைன் இருக்கும், அந்த பாறைகளோட தன்மை ஃபுல்லாக ஆராய்ஞ்சு சொன்னது இவங்க தான். ஸோ 2025 அந்த செனா பிரிட்ஜ் நம்ம PM போய் ஓப்பன் பண்ணார். அந்த டிசைனுக்கு பின்னாடி இருந்த ஒரு மெயின் ஆள் மாதவி லதா அப்படிங்கிற நம்மளோட இன்ஜினியர். அடுத்து பார்த்திங்கன்னா ஜோஹோ, நம்ம அரட்டை ஆப் இப்போ எல்லோரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஜோஹோ அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஸ்ரீதர் வேம்பு. ஆனால் அதுக்கு ஸ்ரீதர் வேம்பு எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுறாரோ அதுக்கு ஈக்குவல் ரோல் ப்ளே பண்ணுறது ராதா வேம்பு, அவரோட சிஸ்டர். இவங்களும் IIT மெட்ராஸ் கிராஜுவேட். என்ன இவங்க 2025 என்ன சாதிச்சாங்கன்னா, ஃபோர்ப்ஸ் வந்து இந்த பில்லியனர்ஸ் லிஸ்ட் எப்போவுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் டாப் 10 டெக் பில்லியனர்ஸில் இவங்க தான் ஒன்லி ஒன் உமன் டு பி இன் தட் லிஸ்ட். டாப் 10 டெக் பில்லியனர்ஸ் ஃபோர்ப்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுல 2025 இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் ரிச்சஸ்ட் உமன் டெக் நம்ம இந்தியாவில் இவங்க தான் டெக் இண்டஸ்ட்ரியில் ரிச்சஸ்ட் உமன். ராதா வேம்பு டெக்னிக்கல் ஃபீல்டில் இவங்க வந்து இப்போ வந்து ஜோஹோவோட ப்ராடக்ட் மேனேஜராக இருக்காங்க. 2025 ரிச்சஸ்ட்டு டெக் உமன் இன் டெக் இண்டஸ்ட்ரி நம்மளோட ராதா வேம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர், நம்ம இன்ஜினியர் பார்த்துட்டோம், டெக்னிக்கல் ஃபீல்டில் பார்த்துட்டோம். இவங்க வந்து நைக்கா அப்படிங்கிற பிராண்ட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஃபால்குனி நாயர் இவங்க தான் அந்த நைக்கா பிராண்டை கண்டுபிடிச்சவங்க. இவங்க வந்து ஒரு IIM அஹமதாபாடோட கிராஜுவேட். இவங்க 2025 இவங்க அந்த நைக்கா எப்போவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் 2025 இவங்களோட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இவங்களோட டெபியூ நடக்குது. அந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது என்னென்னா, வேர்ல்டில் இருக்க டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஆக்டர்ஸ்க்கு அவங்களோட பிராண்ட் போட்டு தே வில் கண்டக்ட் அ ஷோ. அதில் இந்தியா மூலமாக இவங்க இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் செல்ஃப் மேட் உமன் 2025 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்தது. செல்ஃப் மேட் உமன், வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் செல்ஃப் மேட் உமனில் இவங்க வந்து 31st ரேங்க்கில் இருக்காங்க. நம்ம எல்லா இந்தியன்ஸுக்கும் இது ஒரு ப்ரௌடான விஷயம். அண்ட் இந்தியாவில் இருக்கிற ரிச்சஸ்ட்டில் இவங்க வந்து 71st இருக்காங்க. இவங்களோட ஓன் இதில் நைக்கான்னு ஒரு பிராண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நல்லா கொண்டு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க ஃபால்குனி நாயர். நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உமன், இவங்க பேர் வந்து காமினி மகேஸ்வரி. இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி. இவங்க பாருங்கள் ஒரு நம்ம நேச்சுரல் நம்ம ஒரு நெக்ஸ்ட் டோர் உமன் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா DRDO சயின்டிஸ்ட். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலியில் தான் படித்தாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஃபார் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். ஆப்ரேஷன் சிந்துவில் நம்ம மிசைல்ஸ் பற்றி நம்ம எவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டோன்னு பார்த்தோம். ஏன்னா ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கிங் கரெக்டாக போய் அடித்தது தான் நம்மளோட வெற்றிக்கு ஒரு காரணம். இவங்க வந்து அந்த மிசைல்ஸோட கண்ட்ரோல் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்க. காமினி மகேஸ்வரி நம்ம ஊரில் பிறந்த பொண்ணு, தூத்துக்குடியில் பிறந்தவங்க. அவங்க வந்து ஒரு DRDO சயின்டிஸ்ட்டாக இந்த மிசைல்ஸோட கண்ட்ரோல் சிஸ்டமில் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பிரமிப்பான பெருமையான விஷயம். இவங்க 2025 என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வந்து DNA உமன் அச்சீவர்ஸ் அவார்ட்ஸ் அந்த 2025 வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க வந்து இவங்கள ஹானர் பண்ணியிருக்காங்க 2025. காமினி மகேஸ்வரி DRDO சயின்டிஸ்ட் சொல்லும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சோனியா நித்யானந்த். இவங்க வந்து ஒரு டாக்டர்.
இவங்க ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா ஹெமட்டாலஜி அண்ட் ஸ்டெம் செல் ரிசர்ச். 1999 இவங்க வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப ஏர்லி இந்தியாவுக்கு அது. பட் அவங்க அப்போவே அதை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 2025 பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்து இந்திய அரசாங்கம் இவங்களை கௌரவிச்சது. இவங்க வந்து இப்போ வந்து இந்த கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் இவங்க எம்பிபிஎஸ் படித்தாங்க. இப்போ அதே யூனிவர்சிட்டியில் இவங்க வைஸ் சான்சலராக இருக்காங்க. இவங்க வந்து இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச்லேயும் ஹெமட்டாலஜிலும் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்களோட ஹைலைட் என்னென்னா, இவ்வளோ உயரங்களை தொட்ட பிறகும் இவங்க டெய்லி அவுட் பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க. அவங்களோட இன்னும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப அழகாக மருத்துவத்துறையில் பெரிய உயரங்களை தொட்டுக்கிட்டு இருக்காங்க. சோனியா நித்யானந்த் பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்து இந்திய அரசாங்கம் இவங்களை 2025 கௌரவிச்சிருக்காங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா அனுபர்ணா ராய். எல்லா ஃபீல்டுலேயும் பார்த்துட்டோம். இது வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. நம்ம ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்தப்பெல்லாம் பார்த்தோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சினிமா ஃபீல்டில் உமன் அப்படின்னு. அதில் சொன்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஃபீல்டு, ஆக்டிங் ஃபீல்டுலையாவது ஓரளவுக்கு உமன் இருப்பாங்க. பட் டெக்னிக்கல் ஃபீல்டில் அவ்வளோவா உமன் இருக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கே எத்தனை உமன் டைரக்டர் தெரியும், மியூசிக் டைரக்டர் தெரியும், கேமராமேன் தெரியும், எடிட்டர்ஸ் தெரியும், அவ்வளோவா உமன் இருக்க மாட்டாங்க. பட் அனுபர்ணா ராய் இவங்க வந்து இந்தியன் ஃபிலிம் டிரெக்டர் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர். இவங்களுக்கு வந்து பெஸ்ட் டைரக்டர் அவார்டு இன் ஹாரிசான்டினா ஹாரிசான்ஸு வெனிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இவங்களுக்கு பெஸ்ட் டைரக்டர் ஃபார் அ டெபியூ ஃபிலிம். அவங்களோட டெபியூ ஃபிலிம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஆஃப் ஃபர்கட்டன் ட்ரீஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் டைரக்டர் டு கெட் தட் அவார்ட். அந்த செக்ஷனில் ஃபஸ்ட்டு இந்தியன் டைரக்டர் இவங்களோட டெபியூ ஃபிலிம்க்கே இவங்க வாங்கியிருக்காங்க, சாங்ஸ் ஆஃப் ஃபர்கட்டன் ட்ரீஸ். அது மட்டும் இல்லாமல் ஹார்பர்ஸ் பசார் உமன் ஆஃப் த இயர் 2025 அவார்ட் ஃபார் ஃபிலிம் டைரக்ஷன். ஸோ ஃபிலிம் டைரக்ஷனில் டெக்னிக்கல் ஃபீல்டில் உமன் வர்றதே ரொம்ப கஷ்டம். பட் அதுலேயும் வந்து இவங்க வந்து இந்த அவார்ட்ஸ் அவங்களோட டெபியூ ஃபிலிம்க்கே வாங்கியிருக்காங்கன்னா அது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம். அனுபர்ணா ராய் இந்தியன் டைரக்டர் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர். ஸோ 2025 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கிற நல்லா சாதித்த பெண்களை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளைனர் பார்த்தோம். வி ஹோப் நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டு தயார் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும். யாரை விடுறது, யாரை எடுக்கிறது, எத்தனை பேரை சேர்க்கறதுன்னு நம்ம எல்லோரும் கஷ்டப்படணும். ஏன்னா அவ்வளோ உமன் 2026 சாதிக்கணும். எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்டிஸ்ட், ஆண்டர்ப்ரனர்ஸ், பாலிட்டிக்ஸ் எல்லா ஃபீல்டுலையுமே உமன் சாதிச்சு நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இதை விட பெரிய லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அந்த அளவுக்கு நம்ம உமன் சாதிக்கணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.